ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற 8 வயது சிறுவன் தாயுடன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்தாலும் அவன் மனது நேர்மையால் நிரம்பியிருந்தது. கண்ணனின் தாயார் தினமும் மாம்பழங்களை மரத்தில் இருந்து பறித்து அவனிடம் கொடுத்து சந்தையில் விற்கச் சொல்வார். கண்ணன் ஒவ்வொரு காலையிலும் பழங்களை அழகாக அடுக்கி சந்தைக்கு செல்லுவான். அவன் எப்போதும் உண்மையாக விலை கூறுவான், எடையை குறைக்க மாட்டான். வாடிக்கையாளர்கள் எல்லாம் அவனை நம்பி வாங்குவார்கள். ஒரு நாள் மாலை கண்ணன் விற்பனை செய்து கொண்டிருந்தபோது ஒரு பிரம்மாண்டமான கார் அவனருகே வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு பணக்காரர் போல தோன்றும் மனிதர் இறங்கி வந்தார். அவர் கண்ணனிடம் கூறினார், சின்ன பையா, உன் எல்லா மாம்பழங்களும் நானே வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப பணம் இல்ல, நாளைக்கு என் காரில பணம் அனுப்பி வைக்கிறேன். அவரை பார்த்தால் நிச்சயமாக செல்வந்தர் போல தோன்றினார். ஆனால் கண்ணன் நிமிர்ந்து கூறினான், மன்னிக்கவும் ஐயா, என் அம்மா இன்று அந்த பணத்தை கொண்டு உணவுக்காக அரிசி வாங்கணும். பணம் இல்லாமல் நான் மாம்பழங்களை விற்க முடியாது. அந்த மனிதர் சிரித்தார். என்னை நம்ப முடியலையா என்று கேட்டார். நம்பிக்கையை விட நேர்மையே எனக்கு முக்கியம் என்றான் கண்ணன். அந்த மனிதர் கோபமாக காரில் ஏறிச் சென்றார். அருகில் இருந்த சிலர் கண்ணனை கண்டித்து, அவரு நிச்சயம் பணம் தருவார் போல இருந்தார் என்றார்கள். அந்த நேரத்தில் சாதாரண உடையிலான ஒரு வயதான பெண் கண்ணனிடம் வந்தாள். அவள் மெல்லச் சிரித்தபடி கூறினாள், நான் தான் இந்த நாட்டின் ராணி. வேஷம் மாறி இந்த சந்தையில் நேர்மையான ஒருவரை தேடிக் கொண்டிருந்தேன். அவள் கண்ணனின் மாம்பழங்களை இரட்டிப்பு விலைக்கு வாங்கினாள். பின்னர் அவனை அரச அரண்மனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கிருந்து கண்ணன் அரச மாளிகையின் தோட்ட காவலராக நியமிக்கப்பட்டான். அவனது குடும்பமும் இனிமையான வாழ்க்கையை எதிர்நோக்கியது. கதையின் நீதி: நேர்மையாக இருப்பது எப்போதும் வெற்றி தரும். சின்ன சின்ன பொய்கள் தற்காலிகமாக சாதனை அளிக்கலாம், ஆனால் உண்மையான மனம் வாழ்வை உயர்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சாரா. நன்றி.